துலாம் ராசி நேயர்களுக்கு மகத்தான புண்ணிய பலன்களை தரக்கூடிய மாசி மகமான இன்றைய தினம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாமே ஏற்பட இருக்கின்றது, கிரக நிலைகள் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாளில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் சூரியனும், செவ்வாயும், சுக்கிரனும், கும்பத்தில் சூரியன், புதன், சனி ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றாங்க. மீனத்தில் ராகு சஞ்சரிக்கின்றாருங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான ஒரு முழுமையான பதிவு தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னாடி மாசி மகத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். மாசி மாத மகர நட்சத்திர தினத்தன்று கும்பகோணம் மகா குளத்தில் நீராடினால் பாவங்கள் தொலையுங்க, புண்ணியங்கள் என்பது பெருகும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் சிம்ம ராசியில பிரவேசிக்கக்கூடிய நாள் மகாமகமாக கொண்டாடப்படும். லட்சக்கணக்கான பக்தர்கள் அன்று இந்த திருக்குளத்தில் நீராடி புண்ணியம் பெறுகின்றனர். பார்க்கடலை கடைந்த போது கிடைத்த அமிர்தத்தை பெற தேவர்களும் அசுரர்களும் போராட்டம் நிகழ்த்த போது அமிர்த குளத்திலிருந்து அமிர்த துளிகள் என்பது தெரித்து சிதறிய ஒரு 12 இடங்களுக்குள் இந்த திருக்குளமும் ஒன்றுங்க. மகாமகமாடி, மாமாங்கமாடி, மதுரை கடலாடி, ஸ்ரீரங்கம் மாடி என்று திருப்பார்கடலாடி என்றதொரு சொற்றொடர் மகாமக பெருமையை விளக்க வல்லதுங்க. கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதா, காவிரி, சிந்து, கோதாவரி, சராயு, தாமிரபரணி ஆகிய புண்ணிய நதிகளிலும் 9 கன்னிகளாக உருமாறி பக்தர்கள் தங்களிடம் விட்டு சென்ற பாவங்களை இந்த மகாமக குளத்தில் நீராடி கழித்து குளக்கரையிலேயே ஆலயமும் கொண்டிருக்கின்றனர். அமிர்த குடத்தை கும்பேஸ்வரர் மாற்றிய ஈசன் ராகுமூர்த்தியாக கும்பேஸ்வரர் ஆலயத்தில் அருள்கின்றாருங்க. சிதைமூர்த்தியாக இவருக்கு விசேஷ நாட்களில் தங்க கவசம் என்பது சாற்றப்படுகின்றது. நவகன்னியரும் இந்த குளத்தில் நீராடியதால கன்னியர் தீர்த்தம் என்றதொரு பெயராலும் இந்த தீர்த்த குளம் அழைக்கப்படுகின்றது. கும்பகோண மகாமகத்தில் இந்த மகாமக குளத்தினுடைய வடக்கில் 7 தீர்த்தங்களிலும் கிழக்கில் 4 தீர்த்தங்களும் நடுவில் அநேக புண்ணிய தீர்த்தங்களும் உள்ளதாக கூறப்பட்டுள்ளதுங்க. மகாமக நன்னாளில் இந்த தீர்த்தத்தில் அமிர்தம் கலப்பதாக ஐதீகம் உள்ளதால இந்த ஒரு தீர்த்தம் அமிர்த சரோக்தகம் எனவும் அழைக்கப்படுகின்றதுங்க. இந்த திருக்குளம் 15 ஏக்கர் பரப்பளவும் அதன் 4 கரைகளிலும் 16 சிவ சன்னதிகளும் கொண்டு விளங்குகின்றது. இந்த திருக்குளத்தை சுற்றிலும் பிரம்ம தீட்சை தேசம், சதுர்தேசம், கணேசம், ரிஷபேஷம், பானேஷம், கோணேஷம், பக்தேஷம், பைரவேஷம், அகர்தேசம், வினோகேஷம், கங்காதரேஷம், பிரம்மேஷம், முகுர்தேஷம் ஆகிய ஆலயங்கள் உள்ளதுங்க. மாசி மகத்தன்று இந்த திருக்குளக்கரையில் உள்ள வீரபத்திரனுடைய ஆலயத்திற்கு கும்பேஸ்வரர் இருந்தருள்வாருங்க. அப்போது வீரபத்திரரே அவருக்கு பூஜை செய்வதாக ஐதீகமும் உள்ளது. அர்ச்சகர் வீரபத்திரர் பிரதிநிதியாக பூஜை செய்கின்றாருங்க. நவநதிகளாக நவ கன்னியருக்கு காவலாக இவர் இருப்பதால கன்னிகை, கங்கை, வீரபத்திரர் என இவர் வணங்கப்படுகின்றார். இந்த திருக்குள மேற்கரையிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரம்மஞான புரீஸ்வரர் ஆலயம் அவிட்டம் நட்சத்திர பரிகார ஸ்தலமாகவும் போற்றப்படுகின்றதுங்க. இந்த தலத்தில் அருகிலும் 2 நதிகளுக்கு முந்திரி பருப்பு, நிலக்கடலை 2ஐயும் சேர்த்து மாலை கட்டி அணிவித்து பிரார்த்தனை செய்தால் நினைத்தவை நிறைவேறும் எனவும் கூறப்படுகின்றது. விஷ்ணு தேவராயர் இந்த திருத்தலத்தில் நீராடியதாக செங்கல்பட்டு மாவட்டம் நாகலாகபுரம் வேதாரண்ய சுவாமி ஆலயத்தில் உள்ள கல்வெட்டில் காணப்படுகின்றதுங்க. மாசி மக தினத்தன்று இந்த திருக்குளத்தில் நீராடி விரதம் இருந்து எளியவர்களுக்கு அன்னதானம் செய்தால் ஆண்வாரிசு பிறக்கும் என்பது நம்பிக்கையாகவும் கூறப்படுகின்றது. மாசி மகத்தன்று இங்கு நீராடி 9 சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை தானம் செய்தால் நவ கன்னியர் அருளால சகல சௌபாக்கியமும் கிடைக்குமாம். மகாமகம் முடிந்து 48 நாட்கள் வரை இந்த குளத்தில் நீராடினால் மகாமக ஸ்தானம் செய்த பலன் கிட்டும் என்பது நம்பிக்கையாகவும் கூறப்படுகின்றது. மாசி மாதத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் என்றதொரு மூதுரை ஏற்பட்டதே இந்ததொரு மாசி மாதத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவதரித்ததால்தான்.
இந்த மாதத்தை தான் மாங்கல்ய மாதம் எனவும் அழைத்து புது தாலிச்சரடு அணிந்து அம்பிகைக்கு குங்குமத்தால் அர்ச்சிக்க தீர்க்க சுமங்கலியாக வாழ்வார் மணமான தம்பதியினர். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க ஸ்ரீ சரஸ்வதி தேவியும் ஸ்ரீ ஹயக்கிரிவரையும் இந்ததொரு மாதத்தில் பூஜிக்க கல்வியறிவில் சிறந்து விளங்குவர். மாசி மகத்தன்று திருக்கோவில்களில் உள்ள உற்சவ மூர்த்திகளை நதி நன்னீரில் நீராட்டுவார்கள். புனித நன்னீர்களில் புனித நதிகளில் நீராடினாலோ அல்லது தங்களுடைய வீட்டில் குளிக்கும் பொழுது கங்கை, யமுனை, காவேரி, சரஸ்வதி, நர்மதை, துங்கபத்திரை, அது மட்டுமல்லாமல் மந்தாகினி, தாமிரபரணி, கர்ணப்பிரயாகை, ருத்ரப்பிரயாகை ஆகிய புண்ணிய நதி தீர்த்தங்களை மனதால் நினைத்து நீராடினாலோ அல்லது மாசிமக வைபவங்களை படித்தாலோ மிகப்பெரிய ஒரு புண்ணிய பலன்களை அடைவார்கள். இந்ததொரு மாதத்தில் நீர்நிலைகளில் புதிய நீரூற்றுகளும் உண்டாகி எடுக்க எடுக்க குறையாத மென்மேலும் பொங்கி பெருகக்கூடிய என்றென்றும் வற்றாத ஜீவநதியாக பிரவேசிக்கும் என்பது இந்ததொரு மாசி மாதத்தில் தான். தன்னை பார்வதி தேவி வலம்புரி சங்கு அம்சமாக தோன்றியதும் சிவபெருமான் தனது திருவிளையாடல்களை நிகழ்த்தியதும் இந்ததொரு மாதத்தில் தாங்க. இந்த மாதத்தில் தான தர்மம் செய்வோருக்கு சிவபெருமானும் திருமாலும் இணைந்து வரன்களை வாரி வழங்கி அருள்வார்கள். மகா பாவங்களை செய்து அதன் மூலமாக உண்டாகும் பிரம்மகஸ்தி தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு 2 ஏகாதசி வருடங்களும் வருவது இந்ததொரு மாசி மாதத்தில்தான். கால்நடையான் யோங்கும் சாவித்திரி விரதமும் வருவது இந்த மாசி மாதத்தில்தான். எந்திரங்களும் மந்திர உபதேசங்களும் பெறவும் சகல சிறந்ததொரு மாதம். குலசேகர ஆழ்வார் அவதரித்த ஒரு மாதமும் இந்ததொரு மாசி மாதம் தாங்க. தானத்தில் சிறந்த அன்னதானத்தினுடைய பெருமைகளை சொல்வதும் இந்ததொரு மாதம்தான். சுவாமி மலையில் தனது தகப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையன், அதாவது முருகப்பெருமானுடைய வைபவமும் இந்ததொரு மாசி மாதத்தில்தான். குரு முனியாகிய அகத்தியர் கடுந்தவம் இயற்றிய தனது அபிலாசைகளை நிறைவேற்றி கொண்டதும் இந்ததொரு மாதத்தில் தாங்க. இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதுமனை குடிபுகுதலும் தொன்று தொட்டு வாழையடி வாழையாக பல தலைமுறைகளை சந்ததிகள் அந்த புது வீட்டில் வாழ்வார்கள். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட இந்த மாசி மகமான இன்றைய தினம் துலாம் ராசி நேயர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாமே ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதனான சுக்கிரன் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்ற செவ்வாயோடு இணைந்திருக்கின்றார். குடும்பத்தில் முன்னேற்றம் தருகின்றார். அயல் நாட்டு நிறுவனங்களால் வேலை வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. புதிய சொத்துக்களை வாங்கி மகிழ இருக்கிறீங்க. மாணவ மாணவிகள் போட்டிகளில் எதிர்பாராத வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு தருணமாக இந்த மாசி மக நாளான இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்ப்பதால சுபகாரிய தடங்கல்கள் என்பது விலகி இருக்கின்றது. எந்ததொரு செயலிலும் உற்சாகத்தோடும் தைரியத்தோடும் செய்ய இருக்கிறீங்க. திருமணமான பெண்களுக்கு குழந்தை செல்வம் என்பது ஏற்பட கிரக அமைப்பு உண்டு. இதனால் எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்கின்றது. அது மட்டுமல்லாது காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். செவ்வாய் தூரம் துர்க்கையை வழிபடுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் இன்றைய நாளில் கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் நீராடுவதோ அல்லது புண்ணிய நதிகளை மனதில் நினைத்து நீராடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.